ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேஃபால் வேலெட்டில் எப்படி அடிஷ்னலாக வேலெட்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சேஃபால் வேலெட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே பாருங்கள், டாப்பில் நான் என்னோடய உஷாராணி அப்படிங்கிறத நான் டச் பண்ணுறேன். கீழே பாருங்கள், ஆல்ரெடி 5 வேலெட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கரண்ட்டாக இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற வேலெட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா உஷாராணிங்கிற இடத்துல இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் க்ரீன் கலர் டிக் மார்க்கு போட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் வேணால் நான் அந்த பொசிஷனை மாற்றுறேன், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதை எப்படி மாற்றணுன்னா, எகெயின் நம்ம அங்கேயே டச் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிமணி அப்படிங்கிற வேலெட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ அதை டச் பண்ணி பாருங்கள், இங்கே காட்டுதான் டிக் மார்க் எங்கன்னு ஜோதிமணி. இப்போது மோர் தேன் 1 வேலெட்டை நம்ம ஆட் பண்ணுறது எந்த இதுவும் கிடையாது, ரொம்ப பெஸ்ட்டு தான். ஆனால் அவங்கவுங்க ஐடிக்குள்ளே போயிட்டு அதனோட வேலெட்டை அட்ரஸை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சாய்ஸே இல்லை, ஒரே வேலெட்டு தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக ரிசீவ் அட்ரஸ் மாற போகிறது இல்லை. ஆனால் 4-5 இருக்கும்போது அது கரண்ட்டாக எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யாரோடது வேணுமோ அவங்களது மட்டும் எடுத்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம மாற்றும் போது இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்விட்சுடுன்னு சொல்லி வரும். அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வேற ஒரு வேலெட்லேருந்து இதுக்கு மாறி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். கீழே பாருங்கள் ப்ளஸ் ஆட் வேலெட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல கொடுங்க. ஆட் வேலெட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வேலெட்டா ஹார்ட்வேர் வேலெட்டான்னு கேட்குது. நான் சாஃப்ட்வேர் வேலெட் கொடுக்குறேன். க்ரியேட்டாக இம்போர்ட்டான்னு கேட்குது. நான் க்ரியேட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி 6 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்குது. நான் இந்த இடத்துல நேம் கொடுக்குறேன். நேம் பார்த்திங்க அப்படின்னா கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக யாராருதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்தது என்ன ஆகிடுச்சு, நேம் கொடுத்ததையும் வேலெட் க்ரியேட்டட்னு வந்துடுச்சு. இப்போ மெயின் திங் நம்மளோட பேக்கப் மேனுவல். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 கீவேர்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இந்த 12 கீவேர்டு தான் நம்மளுக்கு எத்தனை கோடிகள் இன்கம் வந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு கீ, இந்த 12 கீ. அப்படிங்கிறப்ப இந்த 12 வேர்டு நீங்கள் உங்களுக்கு இப்போ தெரியாது, ஏன்னா எனக்கு தெரியும். அப்போ நான் நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஆனால் உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 12 கீவேர்டை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுங்கிறது இருக்குது, கொடுக்குறோம். இந்த நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன வேர்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே 12 இந்த ஆர்டரில் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டரில் கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும். அப்போ சும்மா நம்ம நோட் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னென்னா அந்த 12 ஆர்டரையும் கரெக்டாக, ஏன்னா நம்ம தான் பார்த்தோமான்னு வேணும் இல்லையா, அதுக்கு எப்படி பண்ணணும், அந்த 12 ஆர்டரில் நம்ம சூஸ் பண்ணால் தான் அங்கே என்ன ஆகும், நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதில் இன்னொரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் நோட் பண்ணி வச்சாலும் சரி, நம்மளுக்கு என்ன தான் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? மொத்தத்தில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் அங்கே. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2வதும் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியாது, 12 கீவேர்டு மேலே 12ன்னு போட்டு ஆர்டரில் 1 2 3ன்னு போட்டு எம்டியாக இருக்குது. கீழே அந்த 12 வார்த்தை சஃபுல்லாகி கலைஞ்சி இருக்குது. இப்போ முதல் வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2வது வார்த்தை, அதுக்கப்புறம் 3வது வார்த்தை, அதுக்கப்புறம் 4வது வார்த்தை, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8வது வார்த்தை. இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக அப் டு 12 வரைக்கும் வரும். இப்போது 9வது வேர்டில் இருக்கேன். 10 கொடுத்துட்டேன், 11 கொடுத்துட்டேன், 12 கொடுத்துட்டேன். வெரி குட். இப்போ 12 கொடுத்துட்டேன். வெரிஃபை யுவர் பேக்கப்னு இருக்குது, நான் வெரிஃபை கொடுக்குறேன். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேக்கப் கம்ப்ளீட்டட் யுவர் வேலெட் இஸ் ரெடின்னு வரும். ஸ்டார்டிங் யுவர் யூஸிங் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வேலெட்டு க்ரியேட் ஆயிரும். மேலே பாருங்கள் டாப்பில் கீதா அப்படிங்கிற நேம் வந்துடும். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை பிஎன்பியும் யூஎஸ்டிடியும் தான். ஸோ தேவையில்லாததை நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா 3 ஆப்ஷன் காட்டும். டாப், ஹைடு, எடிட்டு. என்ன பண்ணிக்கலாம், ஹைடு கொடுத்துக்கலாம். டாப்புன்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டில் அது டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் இப்போது
ஹைடு கொடுத்துக்கிறேன், எல்லாத்தையுமே ஹைடு கொடுத்துக்கிறேன். இப்போ பிஎன்பி கொடுத்துட்டேன். எனக்கு அடிஷ்னலாக யூஎஸ்டிடி ஆட் பண்ணணும். ஸோ யூஎஸ்டிடி நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் யூஎஸ்டிடின்னு காட்டும். இந்த ஆட் யூஎஸ்டிடி கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் 5ஆவதாக பாருங்கள் யூஎஸ்டிடி பெப்20ன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளை ஆடடுன்னு காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ பேக் வாங்க, யூஎஸ்டிடி ஆட் ஆகிடுச்சு. ஆனால் பிஎன்பியை காணோம். ஏன்னா நம்ம சர்ச்சில் யூஎஸ்டிடி டைப் பண்ணங்காட்டி அது மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. பிஎன்பியும் யூஎஸ்டிடியும் இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ அழகாக நம்மளோட சேஃபால் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலெட்டை ஆட் பண்ணி அதில் பிஎன்பியும் யூஎஸ்டிடியும் பெப்20ல் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். 5 ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ 6ஆவது என்ன ஆகிடுச்சு, இன்னொரு வேலெட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஐடியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸ்டிடியோட ரிசீவிங் அட்ரஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த கீதா அப்படிங்கிற ஐடி வேலெட்குள்ளே வந்துட்டு யூஎஸ்டிடின்னு டச் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லவா? இப்போது யூஎஸ்டிடியை டச் பண்ணோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் ஸ்வாப், ரிசீவ், சென்ட் காட்டுது. நம்மளுக்கு தேவை ரிசீவ். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரிசீவ் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு போய் என்ன பண்ணணும், கீதா அப்படிங்கிற ஐடிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலெட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கோம். அடிஷ்னலாக புது வேலெட்டை எப்படி அதிலிருந்து ஆட் பண்ணிட்டு வர்றதுங்கிறதுக்கு உண்டான இது என்னென்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், எத்தனை வேலெட் வேணால் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களோட வேலெட் அட்ரஸ் தான் அவங்கவுங்க ஐடிக்குள்ளே யூஸ் பண்ணுறோமான்னு ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த இடத்துல இருக்குது. அதை எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட்.